வணக்கம் நண்பர்களே, மேக்கி ஒருவன் சேனலுக்கு உங்களை எல்லாரும் வரவேற்கிறேன். நாங்கள் இப்போ இன்றைக்கி வீடியோ பார்த்திங்கன்னா, ஊட்டியில் போட் ஹவுஸ்க்குள்ளே என்னென்ன இருக்குங்கிறது, என்ன மாதிரி கேம்ஸ் எல்லாம் இருக்குங்கிறத பற்றி தான் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு நாங்கள் போனப்போ நல்லா மழையாக இருந்தது. பாருங்கள், ஊட்டி போனோடனே பஸ் ஸ்டாப்பு ப்ளஸ் ரயில்வே ஸ்டேஷன் ரெண்டுமே பக்கம் பக்கமாக தான் இருக்குது. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து உங்களுக்கு போட் ஹவுஸ் போகிறக்கு பஸ் இருக்குது. ப்ளஸ் ஆட்டோவில் போகிறவங்களும் போட்டுக்கலாம், இல்லை ஓன் வெஹிக்கிளில் வந்தவங்களும் அதுலேயே போய்க்கலாம். ஒரு 2 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும் டிஸ்டன்ஸு. இது பஸ் ஸ்டாண்டில் நின்று எடுத்த வீடியோ தான், அதனால் அந்த வியூஸ் எல்லாம் கொஞ்சம் காட்டியிருக்கேன். அடுத்தது நம்ம பஸ்ஸு வந்தோன்னே இப்போ பஸ் ஏறி போயிடுவோம். நாங்கள் எல்லாமே இன்றைக்கி ஃபுல்லாகவே பஸ்ஸில் தான் சுற்ற போகிறோங்க. ஒரு ஆட்டோவெல்லாம் எதுவும் பிடிக்கல, ஃபுல் அண்ட் ஃபுல் பஸ்ஸில் தான் பண்ண வரோம். மேக்ஸிமம் நீங்களும் அதிலே ட்ரை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம என்ட்ரன்ஸில் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே வந்துட்டோம். பெரியவங்களுக்கு 15 ரூபா டிக்கெட்டு, சின்னவங்களுக்கும் அதே தான் வருது. பிலோ 5 இயர்ஸ் மட்டும் தான் ஃப்ரீ, இது எல்லாமே வந்து 15 ரூபா டிக்கெட்டு தான். அது இல்லாமல் நம்ம உள்ள ஏதாவது கேம்ஸ் எதுனாலுமே, போட்டிங் போகிற எதுனாலுமே தனி காசு கட்டணும். அது இல்லாமல் நிறையா ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாம் இருக்காங்க. நம்ம லைவ் ஃபோட்டோஸ் நிறையா நல்லா அருமையாக பிரிண்ட் போட்டு தர்றாங்க. அவங்க கூட 80 ரூபா பெரிய சைஸு, 50 ரூபா சின்ன சைஸு, சூப்பராக பண்ணி தராங்க அதையே. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறையா பெடல் போட்டு துடுப்பு போட்டுகள்லாம் இருக்குது, மோட்டர் போட்டும் இருக்குது. நம்ம அதில் எது வேணால் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி டேரிஃப் போட்டிருக்காங்க. பாருங்கள், பெடல் போட்டு எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க, எல்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க. நம்ம அதுக்குள்ளே தண்ணி இருக்குன்னு பயப்படுறதிங்க, அது நம்ம போட்டு எடுத்து போகும்போது தண்ணி கீழே அதே போயிடும். நிறையா வீடியோ கேம்ஸ் இருக்குது, ப்ளஸ் டேஷிங் காரு, அது இல்லாமல் டோரா, பெரியவங்க விளையாடுற கேம், சின்னவங்க விளையாடுற கேம் எல்லாமே அங்கே இருக்குது. கன் ஷூட்டிங் எல்லாமே இருக்குது. நாங்கள் போனப்போ இதெல்லாம் லன்ச் டைம் போயிட்டாங்க, அதனால் வந்து எதுவும் கேம் விளையாட முடியல. டைம் இல்லாதனால நாங்கள் மற்ற கேம் கூட போயிட்டு அப்புறம் வந்துட்டோம்.
இதெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன பசங்க விளையாடுற மாதிரி கேமு. சும்மா லைட்டாக தான் ஷேக் ஆகும். பெரியவங்களுக்கு தனியாக இருக்குது. இது வந்து சின்ன பசங்களுக்கு லேசாக ஆடுற மாதிரி, பெரிய ஒன்றும் பயப்படுற மாதிரியெல்லாம் இருக்காது இந்த கேம்ஸ் எல்லாம். ஆனால் சார்ஜ் பார்த்திங்கன்னா எல்லா கேமுக்கும் ஒரே சார்ஜாக போடுறாங்க, 60 ருபீஸு. நாங்கள் எல்லாம் விளையாடினது ட்ராகன் கோஸ்டர் தான். வாங்க அதை காட்டிடுறேன் எப்படின்னு. இந்த கேமெல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் டாய் ட்ரெயினுக்கு போயிட்டோம். மினி ட்ரெயின் சொல்லிட்டு அங்கே வந்து போட் ஹவுஸ்லேயே இருக்குது. அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் வரைக்கும் கூட்டிகிட்டு போயிட்டு திருப்பி கொண்டாந்து விட்டுருவோம் அந்த ட்ரெயினை. அதுக்கு ஒரு ஆளுக்கு 40 ருபீஸு. அதில் தான் இப்போ போகிறத வாங்க. ஓகே நண்பர்களே, வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. உங்களோட கமெண்ட்ஸ் என்னங்கிறத சொல்லுங்கள். வீடியோ பார்த்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.